ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இது லாஸ்ட் மினி விழாக்கோட கண்டினியூஷன் தான். அதுலேயே நம்ம இறால் வாங்கி க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணியிருப்போம். இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக இறால் பிரியாணி பண்ணிடலான்னு 10:45க்கு மேலே தான் கிச்சனுக்கே வந்தேன். டைம் செட் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு நானே நினச்சிப்பேன். எப்போவுமே ரொம்ப லேசியாக ஏண்டா சமைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் சமைச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரி டைம் செட் பண்ணிட்டோம்னாக்கும் நமக்கு கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், சீக்கிரம் பண்ணிடணும் அப்படின்ட்டு. எனக்கு மீல்ஸை விட இந்த மாதிரி பிரியாணி பண்ணுறது தான் கொஞ்சம் ஈஸி, சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். அதுவும் நான் ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ணுவேன். ப்ரெஷர் குக்கரை தாளித்து மூடி ஒரு விசில் போட்டால் வேலை முடிஞ்சிடும். அதனால தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஃபுட் ஈஸின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே சஹருக்கு எந்த டைம் குக் பண்ணுவீங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அன்னைக்கு இறால் பிரியாணியும் கோபி 65 தான் பிளான் பண்ணியிருந்தேன். நான் ½ அன் ஹவர் பிளான் பண்ணி டைம் செட் பண்ணியிருந்தேன். எனக்கு 2 மினிட்ஸ் அதிகமாச்சு நான் வீடியோலாம் எடுத்துகிட்டே பண்ணுறதுனால. அப்புறம் கிச்சனுக்கு கொஞ்சம் லேட்டாக இந்த காலிஃப்ளவருக்கு மட்டும் மசாலா பரட்டி வச்சுட்டு நம்ம சஹருக்கு எந்திரிச்சு பொரிக்கும் போது கரெக்டாக இருக்கும். பிரியாணி ஓப்பன் பண்ணி டேஸ்ட் பண்ணாமல் நான் தூங்க மாட்டேன். அது 1 o'clock ஆனாலும் சரி.